கறிக்காக மாடுகள் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது என்று விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற பேரன்பு கொண்டு நான் நேசிக்கின்ற என் உடன் பிறந்தவர்கள், என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசிய தலைவர்கள், தம்பிமார்கள் எல்லாம் எதற்காக இந்த தடை திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக விளக்கி பேசினார்கள். உயிர்கள் மீது அக்கறை இருப்பது போல் காட்டி அதை அழிப்பதுதான் இவர்கள் நோக்கம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அதனுடைய மதவெறி, அதனுடைய பாசிச போக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் தனித்த பெருத்த அதிகார வலிமை. இன்றைக்கு கறிக்காக மாடுகளை வாங்கவோ விற்கவோ கூடாது, அதோடு ஒட்டகத்தையும் வாங்கவோ விற்கவோ கூடாது. இந்த தடையை விதிப்பவர்கள் யார் என்று சிந்தித்தால், எவன் நம்ம இடத்திலே வர்ணாசிரம தர்மத்தை கட்டமைத்தானோ அவன்தான் மாடு புனிதம் என்றும் மனிதன் தீட்டு என்றும் மறுபடியும் சொல்ல கிளம்பி இருக்கிறான். மாடுகளை கறிக்காக கொல்லக்கூடாது என்று சொல்பவர்கள் ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிறார்கள். 65,000 கோடிகளை அந்நிய செலாவணியாக பெறுகிறார்கள். உலகத்தில் மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடுகளில் முதலிடத்தில் நம் நாடு இருக்கிறது. 2வது இடத்தில் தான் பிரேசில் இருக்கிறது. பால் ஏற்றுமதியில் முதலிடத்தில் பிரேசிலும் 2வது இடத்தில் இந்தியாவும் இருக்கிறது. ஆனால் இந்த நாடுதான் சொந்த நாட்டு மக்களை மாட்டுக்கறி திங்காதே என்று சொல்கிறது. அது இப்போ அண்மையில் குஜராத்தில் மாடுகளை கறிக்காக வாங்கினால் அது எதுக்கு வாங்கினாலும் கறிக்காக வாங்கினான்னு சொல்லி உள்ளதுக்கு போட முடியும். ஆயுள் தண்டனை என்று விதித்திருக்கிறது. மாடுகளின் மீது, ஒட்டகத்தின் மீது மட்டும் ஏன் கருணை? இப்போ ஆடு, கோழி, பன்னி எல்லாம் என்ன செஞ்சது? அது மேலே ஏன் கருணை இல்லை? அது மேலே ஏன் அக்கறை இல்லை? பன்னிக்கறிக்கு ஏன் தடை போடலை? பன்னிக்கறி இஸ்லாமிய மக்கள் சாப்பிட்றதில்ல. சரி, மாடு நீங்கள் வழிபடுறீங்க, கோமாதா உங்கள் மாதா, மாட்டுக்கு பிறந்தவங்க நீங்கள் கும்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி தான் அம்மா தமிழிசை ஒரு சுட்டு செய்தி அதில் போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டுக்கறிக்கு தடை போட்டோம், இவ்வளவு போராடுகிறீர்கள். நாய்க்கறிக்கு தடை போட்டால் என்ன செய்வீர்கள்? நாங்கள் நம்ம நாய்க்கறி சாப்பிடாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே பேசி என் தம்பி குறிப்பிட்டது மாதிரி நான் தம்பி படத்தில் எடுத்திருந்தேன். இந்த வானூர்தி, கப்பல், இந்த மாதிரி கார் இதில் தவிர எல்லாத்தையும் சாப்பிட்றது தான். மனிதர்களையும் சாப்பிட்றதா, எல்லாம் தெரிஞ்சவனாக இருக்கான்னு சொந்தக்காரனாக இருக்கான்னு விட்டு வச்சுருக்குதான். அதுவும் ஒரு நாள் சோமாலியா மாதிரி ஆச்சுன்னா அவனையும் திங்கிறது தான். இப்போ சோமாலியாவில் திங்கலையா? எனக்கு ஒரு பகிரியில் தம்பிகள் படம் அனுப்பியிருந்தாங்க, பார்த்தேன். ஒரு குழம்பு சட்டிக்கில் மண்டை வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மேசையில் உணவு பரிமாறப்பட்டிருக்குது, ஒரு கிண்ணம் இருக்குது, அதில் குழம்பு இருக்குது, ஒரு கை இருக்குது.
சும்மா சொல்றேன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் அப்படியே தலையை பிடிச்சி தூக்கி தொங்கிட்டு போறாரு, குடல் தொங்கிட்டு இருக்கு, சுட்டு எடுத்துட்டு போறேன் சாப்பிட. சோமாலியாவில் அந்த நாடு 1960 உலகத்தின் சொர்க்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு பஞ்ச பிரதேசமாக மாறி இருக்குது. சீக்கிரம் நம்ம நாடு வந்துடும். அதுக்காக மனித கறி சாப்பிட பழகிக்கிறங்க. அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவான். அதன் தொடக்கம் தான் இதெல்லாம். இவர்களே சொல்லுகிறார்கள் 23 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிறார்கள் என்று இவர்கள் தான் அறிக்கையில் சொல்கிறார்கள். 3000 பிஞ்சு குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் உணவின்றி சாகிறார்கள் என்று இவர்கள் தான் சொல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பிஞ்சு குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாத, சத்துணவில்லாது, சோகை நோய் கொண்டு அப்படியே இருக்கிறதை நீங்க தான் படம் எடுத்து தொலைக்காட்சியில் காட்டுகிறீர்கள். முதல்ல அவனுக்கு சோறு போடு, அப்புறம் நான் கறிதிங்கிறதா கத்தரிக்காதுங்கிறதா அப்புறம் சட்டம் போடு. அதான் இங்க இருக்கிறது. அதற்கு கமலஹாசன் அவர்கள், ஐயா கமலஹாசன் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருந்தார்கள். அம்மா தமிழிசை அவர்களுக்கு நாய்க்கறிக்கு தடை போட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள், அதற்கும் போராடுவீர்களா என்று. இவர் போட்டார், நீங்க மாட்டு மூத்திரம் குடிக்கிறத விட்டுட்டு நாய் மூத்திரம் அன்னைக்கு குடிக்க தொடங்குறீங்களா, அன்னைக்கு அதை பத்தி பேசலான்ட்டு. இவ்வளவு நாகரிகமா நமக்கு பதிலளிக்க வராது. எனக்கு ஒரு பைத்தியக்கார பைய பன்னிக்கறி அனுப்புறான், நான் பார்த்ததே இல்லை. வரத டேய் இருக்கு போயில, யாருக்கு என்ன கறி அனுப்புறதுன்னு தெரியாம பாம்பு எல்லாத்தையும் திங்கிறவங்கடா நாங்க. உடும்பு ஒட்டகம் பூரா திம்பான் இவன். எனக்கு உடனே என் மனைவி சொல்லுது, இப்போ நல்லா வார்கறியா பார்த்தா நம்ம சொல்லுங்க, வீராவுக்கும் வெண்பாவுக்கும் கூட 2 கிலோ சேர்த்து அனுப்ப சொல்லுங்க. முட்டாப்பேலு சில வேண்டாத வேலையை செய்வாங்க, உருவமே எரிப்பாங்க. நான் வேறு நாட்டிலே இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். எரிக்கிறவன் நேரம் வந்து எரிக்க வேண்டியதானடா. கறி அனுப்புறவே வந்து வீட்டு முகவரி தெரியும் கொடுத்துட்டு போக வேண்டியதானடா. கால கொடுமை. திட்டமிட்டு ஒரு ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிற காலத்தில் ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சை, ஒரு நெருக்கடி. இந்த மாடு கறி திங்காத, ஒட்டக கறி திங்காத. மாட்டு சந்தையில் இது கறிக்காக விற்கிற மாடு, வாங்குற மாடு, இது உழவுக்காக வாங்குற மாடு என்று எப்படி கண்டுபிடிப்ப? இப்படி சிந்திக்கிறவன் அறிவாளியா பைத்தியக்காரனா? இந்த மாட்டு சந்தையில், இந்த சந்தையில் எந்த மாடு கறிக்கு போற மாடு, எந்த மாடு உழவுக்கு போற மாடு, எந்த மாடு வண்டிக்கு போற மாடு, யார் கண்டுபிடிக்கிறது? கறிக்காக வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தடை. எப்படா கண்டுபிடிப்ப இது கறிக்கு மாடுன்னு? எப்படி கண்டுபிடிப்ப? உணவு உடை வாழ்விடம் தான் தீர்மானிக்கும். இப்ப கேரளாவில் பொரோட்டா மாட்டுக்கறி, கொண்டக்கல்ல ஆழ்வள்ளிக்கு மரவள்ளி கிழங்கு, மொக்கச்சோறு, மீன் குழம்பு. அங்கே போனால் நாங்கள் அதை சாப்பிட்றோம். அது அந்த இடம், அந்த வாழ்விடம் தீர்மானிக்குது அந்த உணவை. கொடைக்கானல் ஊட்டின்னு இருக்கேன், என் சொந்தக்காரன் மேலே சொட்டு போட்டு போகிறான். நான் இங்கே சொட்டு போட்டால் வெந்து செத்து போயிடுவேன், அங்கே சொட்டு போடாமல் போனால் குளிரில் செத்து போயிடுவேன். இது வாழ்விடம் தான் உடையை தீர்மானிக்கும், உணவை தீர்மானிக்கும். அமித்ஷா போய் தலித்து விட்டு சாப்பிட்டார். செய்தி தலித்து சாப்பிட்றத சாப்பிட்டாரா? அதான் இங்கே முக்கியமானது. அப்புறம் எங்கள் ஐயா ஸ்டாலின் தேநீர் கடையில் தேநீர் குடித்த மாதிரி அவர் வீட்டில் இருந்து குடுதல் ஊற்றி கொண்டு வந்து வச்சு அவர் கோடையில் வச்சு அவரோட பேசி குடிப்பார். டீ கடை அவனது, டீ அவரது இல்லை. அது மாதிரி வீடு தலித்தோடது, உணவு அவனோடது இல்லை. இங்க பிரச்சனை அதானே. என் வீட்டில் சாப்பிட்றா சரி, நான் சாப்பிட்றத சாப்பிட்றியா? அதான் இங்க முக்கியம். எல்லாரும் ஜனநாயகம் பேசுறீங்களடா. ஜனநாயக வீட்டில் யாரும் வரலாம், யாரும் போகலாம், எதையும் செய்யலாம். அப்ப இதை மட்டும் திங்கக்கூடாதா? எப்படி இருக்குது? உணவு என்பது என் உரிமை,
அதில் தலையிடுறதுக்கு எவனுக்கு உரிமை இல்லை. இந்த மாட்டுக்கறிக்காக பேசுகிறார்கள், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக. இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான பிரச்சனையே கிடையாது. முதல்ல அதனையும் புரிஞ்சுக்கணும். மாடு என்னடா, மாடு இஸ்லாமியர் சாப்பிடுறதுன்னு எவன்டா சொன்னது? எல்லாரும் தான்டா சாப்பிட்டோம். ஆதியில் மனிதன் சாப்பிட்ட உணவே ஆடும் மாடும் தானே. காடுகள்ல வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தோம். வேட்டைக்கு போகும்போது அன்னைக்கு நண்பனா வந்தது நாய், இன்று வரை நம்ம கூட இருக்கு. அப்புறம் காடுகள் இருந்து இறங்கி நடந்து வர தொடங்கணும், நகர்ந்தோம், இடம்பெற தொடங்கணும். நீரை பார்த்தோன்னே நின்னோம், ஆறுகளை பார்த்தோன்னே அங்கே மனிதன் நாகரிகம் அடைந்தான், குளித்தான். அதான் ஆற்று வழி நாகரிகங்கிறோம். அங்கே வந்தான், நகர்ந்து போனவன் ஏன் ஒரு இடத்தில் தாங்கி நிலைத்து வாழக்கூடாது என்று நினைத்தான், முடிவெடுத்தான். குகைகளை கண்டான், கண்டுபிடிச்ச கட்டுனான், போய் இருந்தான். வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது முடிவெடுத்தான், வளர்த்தான். அன்னையிலிருந்து சாப்பிட்டுட்டு வரான். இவன் தம்பி கூட விளக்கம் சொல்லிட்டு இருந்தான். என் தம்பி ஜல்லிக்கட்டுக்காக மாடை காப்பாற்றணும்னு போராடினவங்க மாட்டை சாப்பிடணும்னு போராடுறாங்க. காப்பாற்றுறதே சாப்பிடுறது தானடா. இதே முட்டாப்பைய. நான் உழுதேன், நான் விதைச்சேன், நான் வளர்த்தேன், நான் அறுத்தேன், இது ஏன் சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவியா? நான் விதைச்சது, வளர்த்தது, அறுத்தது சாப்பிட்றதுக்கு தாண்டா. நான் என்ன சொல்றேன், மாட்டுக்கறி வேணாம் என்பவன் வேண்டாம்னா சாப்பிடாத. எனக்கு விலை குறையிட்டோம், கறி விலை சாப்பிடாத. நிறைய பேர் சாப்பிடாம விட்டீங்கன்னா எங்களுக்கு விலை குறைஞ்சிரும். இப்போ பாரு, இந்த தடை போட்டதுலேருந்து மாட்டுக்கறி கிடைக்கல, அவ்வளவு கூட்டமாக இருக்குது கடையில். என்னதான் இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஒரு பைத்தியக்கார கூட்டம், எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இந்த கறிக்கு கிளம்புன மாதிரி அன்னைக்கு இந்த வரிக்கு கிளம்பி இருக்கணும். ஜிஎஸ்டி மசோதாவை போடும்போதே கிளம்பி இருக்கணும். இது மக்களுக்கான அரசா? சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி, தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு வரி. இவன் யாருக்கான அரசுன்னு நீ பார்த்துக்க. எப்படிப்பட்ட ஆட்சியாளர் கையில் நாடை கொடுத்துருக்கோம்னு பாரு. தங்க பிஸ்கட்டுக்கு வரி விதைக்க தனி விவாதம், தனியா கூடி பேசி, இது முதலாளிகளின் வேட்டைக்காடு, இது மக்கள் வாழ்கிற நாடல்ல, இது முதலாளிகளின் சுரண்டல் வேட்டைக்காடு. இங்க இருக்கிற அதிபர்கள், அமைச்சர்கள் எல்லாம் தரகர்கள். இல்லைன்னு யாராவது மறுத்து பேசு. இங்க ஒரு அரசு இருக்கு, அது எடப்பாடி அரசா பாரதிய ஜனதாவின் எடுபடி அரசான்னு தெரியாத ஒரு அரசு இங்க ஒன்று இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னு தெரியல. மற்ற மாநிலங்கள்லாம் கொந்தளிக்கிறான் இந்த தடைக்கு எதிராக, இந்த வரிக்கு எதிராக. இங்கே நாங்கள் இன்னும் படிக்கலைன்னு, பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுங்க அவரை. படிக்கலையா? அவர் அமைச்சர் சொல்றாரு, மக்களின் கருத்தை கேட்போம். கருத்து தான் சொல்றோம்ல வேணாம்னு, அப்புறம் நீ வந்து கேட்க போறியா? நாங்களே தான் சொல்லிட்டோம்ல வேணான்னு. இஸ்லாமிய மக்கள் இதை உணவாக பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காகவே மாட்டுக்கறி மீதும் ஒட்டகத்தின் மீதும் இவ்வளவு ஒரு நெருக்கடியை, ஒரு தடையை விதிக்குது. இது வெறும் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமே இது பிரச்சனையா என்றால் இல்லை. ஒட்டுமொத்தமாகவே உழவர்குடிக்கு, வேளாண்குடி மக்களுக்கு பெரும் பாதிப்பு. மாடு இல்லைனால் உழவு எது, வேளாண்மை எது? தம்பி குறிப்பிட்டது போல சிற்றூர்களின் பொருளாதாரத்தையே சிதைத்திடும். ஒரு தற்சார்பு பொருளாதார நிலையவே தகர்த்தெறிஞ்சிடும். ஒரு ஏழை அப்பத்தா, ஒரு தாய் ஒரு பசுமாடு வச்சிருந்தான்னா அந்த தெருவில் இருக்கிற 50 வீட்டுக்கு பால் ஊற்றிடுவா. 1 லிட்டர் கறந்தா கூட 100 மில்லி, 50 மில்லி, 200 மில்லி, 150 மில்லின்னு ஊற்றி கறந்தா இந்த பால் அந்த தெருவுக்கு தேவையான பாலை கொடுத்துருவா. அவ வாழ்ந்துருவா. அங்கே ஒரு தற்சார்பு இருக்குது, இந்த மாடை வச்சு வாழ்கிற வாழ்க்கை. இதை முடிக்கிறான். நான் உழவன். இப்போ எங்கள் அம்மா ஒரு பசுமாடு வச்சுருக்கு, அது ஒரு கண்ணுக்குட்டி போல். அது கிடேரின்னா, அது பெண் கண்ணுக்குட்டின்னா நாங்கள் வளர்ப்போம். அது காலை கண்ணுக்குட்டின்னா கொஞ்ச நேரம் வளர்ந்த உடனே சந்தைக்கு கொண்டு போயிடுவோம். அப்போ இன்னொரு காலை கண்ணுக்குட்டியை கொண்டு வருவான். அங்கே ஒரு விவசாயி வருவான், இந்த 2 கண்ணுக்குட்டியும் வாங்குவான். ஒரே மட்டமாக இருக்கிற, உயரத்தில் இருக்கிற,
அதில் ஒரு இது இருக்குது, இருச்சாதி அப்படி அப்போ பல இது இருக்குது. அது சுழியை பார்ப்பான், அந்த கொம்பை பார்ப்பான், அது வடிவத்தை பார்ப்பான், காலை பிடிச்சி பார்ப்பான், பல்ல பார்ப்பான். இதெல்லாம் பார்த்து ஓரளவு பொருத்தமாக இருக்கிற காளையெல்லாம் சேர்த்து வளர்க்க முடியும். இதில் நிறைய வேலை இருக்குது. இது விவசாயிக்கு அந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும். இது மோடிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, டிவி தவறுக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு அதை பார்த்து அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து மேலியில் வச்சு பழக்குவோம். அதை வயக்கிறதுன்னு நாங்கள் சொல்கிறது. சும்மா வெறுமனே மேலியில் அந்த மேலியை போட்டு கயிறை பிடிச்சிக்கிட்டு வயலில் அப்படியே நடக்க விடுவோம். அப்படியே சாலையில் கூட்டிக்கிட்டே போவோம். ரெண்டும் சேர்ந்து போகுதான்னு எடுத்தவொடனே மேலியை வச்சோடனே திருங்கிக்கிறோம், அப்படி திரிக்கிறோம், இப்படி சுற்றிக்கிறோம். அதை மெதுவாக தட்டி அதை அப்படி மெதுவாக கொண்டு போய் அதுக்கு மூக்கணை ஊறி கயிறை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொண்டு போவோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பழகிரும், ரெண்டு சீராக நடக்க தொடங்கும். அதுக்கப்புறம் மெதுவாக ஒரு கலப்பையை உழுகாமல் மேலே போட்டு அந்த கணத்தை தாங்கிட்டு போகுதான்னு அந்த கலப்பையை போட்டு அப்படியே ஓட்டுவோம். மாலையில் காலையில் கொஞ்சம் நேரம் அப்படியே பழக்குவோம். அது நல்லா பழகின பிறகு உழவுக்கு பழக்குவோம். இவ்வளோ வேலை இருக்குது. இப்போ இந்த கண்ணுக்குட்டி எவன் வாங்குவான்? இதை வாங்கினா குற்றம்ங்கிற. இப்போ யார் விற்பா? விற்கிறதுக்கு இவர் விவசாயியாக இருக்கணும், அதுக்கு ஒரு சான்றிதழ் வேணும். இந்த மாடை விற்கிறவர் ஒரு ஆவணம் வச்சுக்கணும், வாங்குறவர் ஆவணம் வச்சுக்கணும், தாசில்தார்ட்ட ஒரு ஆவணம் வாங்கி தாசில்தார்ட்டேருந்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இவன் செத்து பாடையில் போயிடுவான். இந்த மாட்டு விலையை விட அதிக விலை கொடுத்தா தான் அவர் கையெழுத்து போடுவார். இது ஒரு கேடுகட்ட ஒரு கூட்டம். அது இதில் சிக்கிக்கிட்டோம் நம்ம. என்ன இவ்வளவு ஆவணங்களை திரட்டி கொண்டு அந்த மாடை சந்தையில் விற்கிறதுக்குள்ள மாடும் செத்துரும், அவரும் செத்துருவார். இப்படி இந்த முறையை ஒழிக்கிறான். இந்த நாட்டு மாடு என்பது இன்னைக்கு நேற்று இல்லை, தொன்மை காலம் தொட்டு தமிழ் குடியோடு இருக்கிறது. மாடு அது சாணம், அதை கொண்டு உரத்தில் நிலத்தில் போடுவோம், உரம், அது நெல் விளையும். அதை தாளை அறுத்து நெல்லை நம்ம எடுத்துக்கிடுவோம், தவிட அதுக்கு கொடுப்போம். ஏன்னா நம்ம பங்காளி, அவன் நம்ம கூட்டாளி உழைப்பில். நெல்லை நம்ம எடுத்துக்கிடுவோம், வைக்கோலை அவனுக்கு போடுவோம். அவன் அதுக்கு பதிலாக சாணத்தை கொடுக்குறான். அந்த சாணத்தை கொண்டு போய் நிலத்தில் எருவாக போடுறோம், உரமாக போடுறோம். அது திருப்பி ஊட்டமாக வளருது. இந்த இயற்கை உரமான சாணத்தை ஆட்டுப்புழுக்கி போட்டு மக்கிய தலையிலைகளை உரமாக போட்டு கொண்டு குப்பையை கொட்டுகிற போது, அது உரமாக போட்டு வளர்கிற போது அங்கே பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள், பூஞ்சை, காளான், இந்த பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் இருக்குது. அந்த நுண்ணுயிரிகள் தான் நீ பாய்ச்சுகிற நீரையே செடிகளுக்கு உணவை எடுத்து கொடுக்குது. அது நுட்பமாக கவனிச்சுக்கணும். அங்கே அறுத்து விட்டு வர்றோம்ல தாள், அங்கே வெட்டி விட்டு வர்றோம்ல செடி, அந்த செடியை மக்க வச்சு இந்த மண்ணுக்கு வளமாக உரமாக மாற்றுகிற பணியை இந்த பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் செய்யுது. இப்படித்தான் மாசானு புக்காக்கோ, ஜப்பானில் இருக்கிற வேளாண் பேரறிஞர், நம்ம அப்பா போல, நம்ம அப்பாவுக்கு மூத்தவர் இது. அவங்க அப்பா அப்படித்தான் இந்த கொண்டாந்து வித்தாங்க பாருங்க, ராக் புல்லர் ஃபவுண்டேஷன். இந்த பச்சை புரட்சிக்காரங்க குட்டைப்பயிர் 5008 5020 வரப்புக்கு மேலே அப்படி விளைஞ்சி சாஞ்சது நெல். அது ஒரு காலம். வரப்புக்கு உள்ள குட்டையாகி முட்டிக்கால் போட்டா இருக்கிற வரைக்கும் ஒரு நெல்லை கொண்டாந்தான். இது சீக்கிரம் விளைஞ்சிரும்னா அந்த நெல்லை பார்த்தாரு அப்பா. அந்த ஒன்றும் சரி வரல. இவன் படிச்சுக்கிட்டு இருந்த மாசானு புக்காவுக்கு வந்து பார்த்தான், என்னடா பிரச்சனை நம்ம அப்பாவுக்கு இந்த விவசாயத்துக்குன்ட்டு. அவனுக்கு ஏதோ ஒரு பொறிதட்டுச்சு. இந்த குட்டை பயிர் அப்புறம் தூக்கி தூர வச்சுட்டு நிலத்தில் ரசாயன உரத்தை போடுறதை எடுத்துட்டு உழுக ஆரம்பித்தான். உழுது ஒரு 6 மாதம் ஒரு வேலையும் செய்யாமல் இயற்கை உரங்களை போடுறது, மாட்டுச்சாணத்தை போடுறது, ஆட்டுப்புழுக்கை போடுறது, இலையை தலையை போட்டு மக்க வச்சு அதில் எடுத்து ஒரு தேக்கரண்டி மண்ணை எடுத்து ஆய்வுக்கு அனுப்புனான். அந்த ஆய்வில் பல லட்சக்கணக்கான 10 லட்சம் நுண்ணுயிரிகள் இருப்பதை பார்த்தான். அதையெல்லாம் இந்த ரசாயன உரங்கள் கொன்னுருதுங்கிறதையும் கண்டறிஞ்சான். இதெல்லாம் நுட்பமாக கவனிக்கணும். அப்பா எப்படி சொல்கிறாரு, ஒரு பழம் வந்து காயாகுமா அப்படின்னா ஆகுது. எது? எலுமிச்சம் பழம் காயாகுது. அந்த காயாக்குறது யாரு? உப்பு பிணத்தை கிடவிட மாட்டேங்குது, கருவாட்டை கிடவிட மாட்டேங்குது, அப்படியே பாதுகாத்துக்கிறது. ஊறுகாயை கிடவிட மாட்டேங்குது. அப்படின்னா உப்பு எதையும் அழிய விடுவதில்லை, மக்க விடுவதில்லை. அப்படின்னா இந்த ரசாயன உரம் எப்படி இதையெல்லாம் அப்படி மக்க விட்டு மண்ணுக்கு வளம் சேர்க்காது. உரம்ங்கிறது வெடி உப்பு தான். இப்போ இந்த ரசாயன உரங்களை போடும்போது மண்ணை தீச்சு பெறுது.
உப்பு தின்னவன் எப்படி அதிகமாக தண்ணி குடிப்பானோ அப்படி இந்த உப்பு தின்ன மண் அதிகமாக தண்ணியை குடிக்குது. அப்போ அதிகமாக நீர் தேவைப்படுது. ஆனால் ஆடு மாட்டு சாணத்தை இயற்கை இலைதலையை மக்க வச்சு உரமாக போடும்போது அது கொஞ்சோண்டு தண்ணியானாலும் வேர்கிட்ட பிடிச்சு வச்சுக்கிட்டு சொத சொதன்னு 15-20 நாளைக்கு ஈரத்தை அப்படியே வச்சுக்கிறது. அப்போ குறைந்த அளவு தண்ணி போதுமானதாக இருக்குது இயற்கை விவசாயத்துக்கு. இப்போ இது எல்லாத்தையும் காலி பண்ணணும்னா இயற்கை உரத்தை விட்டு இயற்கை வேளாண்மையை விட்டு வேளாண்குடி மக்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் மாடுகளை கொல்லணும். நவீன உழவு இயந்திரங்களுக்கு வரணும். அந்த உழவு இயந்திரங்களை தயாரிக்கிறவன் பெரும் முதலாளி, அவனுக்கு லாபம் ஈட்டி தரணும். இது யாரோட வேலை? தரகர்களாக இருக்கிற பிரதமர்கள் வேலை. இதுதான் இங்க இருக்கிற நுட்பம். இது வெறும் கறிக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்துட்டான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் வாழ்கிற உழவர் பெருமக்களுக்கு எதிரானது, நாட்டு மக்களின் நலனுக்கு எதிரானது, தற்சார்பு பொருளாதார கொள்கைக்கு நேர் எதிரானது. மாடு இருந்தால் நான் உரத்துக்கு வேற இடத்துக்கு போக மாட்டேன். ஆனால் மாடை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ரசாயன உரம் தான். பாக்டம்பாஸ் 60-20 பொட்டாசியம் சல்பட்டு கண்ட கர்மாந்திரத்தை வாங்கி போட வேண்டியதுதான். இதான் இங்கே இருக்கிறது. இப்போ மாடை ஒழிச்சாச்சு. நான் பாலுக்கும் மாடு வளர்க்க முடியாது, உழவுக்கும் மாடு வளர்க்க முடியாது. வேளாண்மையை விட்டு விவசாயிகள் வெளியேறிடணும். யார் இது செய்ய போகிறா? கார்பரேட் பெரும் முதலாளிகள். மாடுகளை யார் வளர்ப்பா? பண்ணவனையாக வச்சு இந்த கறிகளை ஏற்றுமதி செய்கிறவன் யார்? பண்ணவனையாக வச்சு நீ மாடுகளை பாலுக்கும் கறிக்கும் யார் செய்வா? முதலாளிகள். 600 சமஸ்தானங்களாக இருந்த இந்த நிலப்பரப்பை இணைத்து ஒரு நாடாக கட்டியது போல இது இன்று 500 பெரும் முதலாளிகளின் வீடாக மாறி நிற்கிறது என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். இதான் இங்கே இருக்கிற யதார்த்த உண்மை. நம்ம அந்த கறின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன இதெல்லாம் தடை போட்டதுனால என்ன, எங்கள் மச்சானில் ரம்ஜானுக்கு என்ன கறி படம் போகுதா? என் தம்பி அம்மாயின்ட்ட சொன்னேன், ரம்ஜானுக்கு என்னடானா மாட்டுக்கறி பிரியாணி போட்டுறேன், நான் வந்துடுறேன்னு இருக்கேன். என்ன நீ செய்ய போகிற? என்ன செய்ய போகிற? சாப்பிட்டு இருக்கும்போது என்ன வாய்க்கில் விரல விட்டுறியா? ஒன்றையும் சேர்த்து தின்ட்டு போயிடுவோம். நீ பார்த்துக்க. இது சேட்டை. இந்த சேட்டையெல்லாம் நாங்கள் ஏற்கிறதா இல்லை, சொல்கிறோம் எங்கள் கருத்து. கேட்டுக்கிட்டு இதெல்லாம் இந்த தடையெல்லாம் நீக்கிக்க. இல்லை நாங்கள் ஒன்றும் இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. நீ என்ன இந்த விடுதலை புலிகள் மீது தடைன்னு போட்ட? நான் கேட்கவா செஞ்சேன். இங்கே புதுசாக ஒரு ஏசி வந்திருக்காருண்ணா, நம்ம ஆஃபீஸில் மாட்டி விடுந்தேன். நான் புதுசாக ஒரு ஏசி வந்திருக்கேன். அவருக்கு பிரச்சனைன்னா கொடியை கட்டாது. ஏன்னா குண்டா வைக்கிறோம், கொடி தானே கட்டுறோம். என்னமா புதுசாக மண்ணின் மக்களின் உரிமைக்காக போராடுகிற எல்லாரும் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் குரல் வலைகள் நெரிக்கப்படுகிறது என்பதை நாம் கவனிக்கணும். சூரஜுங்கிற மாணவனை போய் பார்க்க போனோம். அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து தாக்கியிருக்கான். அதான் அவர் மாட்டுக்கறி சாப்பிடல. நீ மாட்டுக்கறி சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் நான் சாப்பிடுவேன்னு இருக்காரு. அடிச்சிட்டாங்க. 8 பேர் சேர்ந்து அடித்து முகத்திலே அடித்து இந்த கண்ணை பெரிய அளவுக்கு சேதப்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த அரசு அந்த தாக்கியவர்கள் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை இருக்கா? இல்லை. ஒப்புக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கு 8 பேர் மேலேயும், ஆனால் நடவடிக்கை இல்லை. அப்போ இது யாரோட அரசு? ஆனால் மெரினா கடற்கரையில் ஒரு இனப்படுகொலை நாளில் இனம் செத்ததற்காக அதை நினைவு கூறுவதற்காக அவர்களுக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி, ஒரு சுடர் வணக்கம் செலுத்துவதற்காக, ஒரு இரங்கல் தெரிவிப்பதற்காக மெழுகுவர்த்தி ஏந்துகிற ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு தடை. எதுக்கு தடை? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நடந்தது தானே. அப்போ இல்லாத தடை இப்போ ஏன் புதுசாக வருது? இப்போ யாரோட ஆட்சி? அப்போ எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதிலாம் திடீர்னு ராத்திரிலாம் போய் உட்காந்துக்கிட்டு கூட்டமாக கூடுறீங்களே, அது மக்களுக்கு இடையூறா இல்லையா? அதை யார் கேள்வி கேட்கறது? அந்த இரங்கல் நிகழ்வை நடத்தியவர்களை கைது செஞ்சு உள்ள வச்சாச்சு. குண்டா சட்டம் பாய்ச்சுக்கிற அளவுக்கு, தடுப்பு காவல் சட்டத்திலே வைக்கிற அளவுக்கு என்ன பெரிய குற்றம் அது? கூட்டமாக போய் யாரையா தாக்குனாங்களா? இல்லை பொது சொத்துக்கு பெரிய அளவுக்கு சேதம் விளைவித்தார்களா? இல்லை பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார்களா? கேடு விளைவித்தார்களா?
இல்லை கூடி போய் ஏதாவது ஒரு கடையை சூறையாடினார்களா, கொள்ளையடித்தார்களா? எது ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே இந்த குண்டா சட்டம் யார் மீது பாய்ந்திருக்கணும்? சாப்பிட்டு கொண்டிருந்த ஐஐடி மாணவர் சூரஜ் மீது தாக்குதல் நடத்திய 8 பேர் மீதும் குண்டா சட்டம் பாய்ந்திருக்கணும். அதான் உண்மையிலேயே குண்டாசு. அதுதான் குண்டர்களுடைய நடவடிக்கை. அமைதியாக போராடியவர்கள் மீது குண்டா சட்டம் பாய்கிறது. அடித்து நொறுக்கியவர்கள் மீது எந்த சட்டமும் பாயவில்லை என்றால் இந்த அரசு யாருடையது? மெரினா கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வை நடத்தியவர்களை கைது செய்ததற்கு ஐயா எச் ராஜா பேசுறாங்க. இந்த மாதிரி பேசுகிறவர்கள், இந்த மாதிரி நடந்து கொள்கிறவர்கள் எல்லாம் இப்படித்தான் கைது செய்யப்படுவார்கள் என்று. இது ஒரு அதிமுகவினுடைய அமைச்சர் ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தா கூட சரி, ஏதோ அந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு சொல்றாங்கன்னு இருக்கலாம். இந்த அரசின் நடவடிக்கையை இனி இப்படித்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா எச் ராஜா அவர்கள் சொல்றாங்கன்னா இது யாருடைய ஆட்சி? இது யாருக்கான அரசு? தலைமைச் செயலாளர் கையெழுத்து போடாம குண்டா சட்டம் செயல்பாக்கப்பட்டுருச்சா? அவங்க கையெழுத்து போட்டு தானே அது சட்டம் பாயும். எப்படி இருக்குது? இப்ப இவ்வளவு காலம் நான் எத்தனையோ போராட்டம் நடத்திருக்கேன். அப்போலாம் கொடி நட அனுமதிச்ச இந்த அரசு இன்னைக்கு என் கொடி உங்க வீட்டுக்குள்ளே வந்து குத்தி வைக்கிறோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? இன்னைக்கு ரோட்ல கொடி வண்ட விடல, ஒரு நாள் இந்த நாடு முழுதும் என் கொடி தான் பறக்கும். எழுதி வச்சுக்கோங்க. மேடை போடாத, இதை வைக்காத, அதை வைக்காத. ஆனா தொலைக்காட்சியை தர எல்லாம் ஜனநாயகம் பேசுவான். அதெல்லாம் என்னங்க ஜனநாயக நாட்டில் யார் வேணா வரலாம் போல. திறந்த விழா உன் வீட்டில் நான் வரேன், பெரிய ஜனநாயகவாதி. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் உலகத்தில் இல்லாத ஒரு ஜனநாயகம் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் வச்சிருக்கான். அவன் முடிவுட்டான். இங்கதான் மானம் கட்டவே இருக்கான், இங்கதான் ஈனப்பை அதிகம் இருக்கான், இங்கதான் தன்மானத்தை அடமான வைக்கிற ஈனர் கூட்டம் நிறைய இருக்கு. முடிவு பண்ணிட்டான். இப்ப நம்ம முதலமைச்சராக இருந்தா பினராயி விஜயனுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரையும் கூட்டி பேசி நேரம் காலி பண்ணியிருப்பேன். நானே முன்னின்று மாட்டுக்கறி திங்கிற விருந்து வர நல்லா வா, மற்ற மாநில முதலமைச்சர்லாம் வான்னு கூப்பிட்டு சாப்பிட்டு போட்டுப்பேன். போடான்னு இருப்பேன். நீ ஒரு ஆளு, உனக்கு பொழுது போகலைன்னா ஒன்று செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா பொழுது போனா தான் போறிய. ஜப்பான் போறா, ரஷ்யா போறா, அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டு வர வேண்டியது தானே. அந்த ஜெர்மன் அதிபர் அந்த பொம்பளைகிட்ட போய் கை கொடுக்க போறாரு. 2 தடவை எடுப்போம் அப்படின்னு மதிக்கல. முதல் தடவை பண்ணா சரி, ஏதோ தெரியாம அந்த அம்மா போகுது. 2வது தடவை அதே மாதிரி அந்த அம்மா தான் உன்னைய தொட்டா தீட்டுன்னு நினைக்குது. என்னத்துக்கு கையை கொடுக்குற? நாட்டின் பிரதமரே தீட்டா இருக்குது அந்த அம்மாவுக்கு. அப்ப நாம ஏமாத்துறோம் பாருங்க. நீங்க ஒன்னா இருக்குதா இல்லையா? காட்சி வந்திருக்குதா இல்லையா? இந்த அளவுக்கு இருக்குது. தேசிய கீதம் பாடப்படும் போது பேசாம போறாரு. புதின் கூப்பிட்டே உன் நாட்டு தேசிய கீதம் இல்லப்பாயே. ஏன்னா பல நாடுகளுக்கு போய் எந்த நாட்டு தேசிய கீதம் நம்மதுன்னு தெரியாம மறந்து விட்டார். அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னத்தையோ பேசுறாங்க. இப்படித்தான் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், கருப்பணத்தை ஒழிப்போம்னாங்க. மொத்தமா எங்கே போய் படுத்தாங்கன்னு தெரியல. ஒன்னும் ஒழியல. ஆர்கே நகர்ல மட்டும் 89 கோடி செலவு பண்ணிட்டாருன்னா அது எப்படா கருப்பணத்தை ஒழிச்சோம் நீங்க, ஊழலை ஒழிச்சோம் நீங்க, அங்க எப்படி வந்துச்சு? சின்னத்துக்காக 50 கோடி கொடுத்துட்டாருன்னா அந்த 50 கோடி என்ன? அது ஊழல் பணம் இல்லையா? அது லஞ்ச பணம் இல்லையா? அது கருப்பணம் இல்லையா? அதெல்லாம் ஒழிக்கிறேன் நீங்களே. ஒழியலையாப்பா. எங்க ஒழிஞ்சது? எதையாவது அப்பப்போ உன்னை பற்ற வச்சு விடுறாங்க. இப்போ இந்த மாட்டுக்கறி இது கொஞ்ச நாள் ஓடிட்டே இருக்கும். எது செஞ்சாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்ன தவறு செஞ்சாலும் தெரியாது. இந்த நாடு மிக மோசமான ஒரு பொருளாதார கொள்கையை கையில் வச்சிருக்கு. தனியார் மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கை. இந்த தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கை, சந்தை பொருளாதார, வர்த்தக பொருளாதார கொள்கையில் எந்த ஒரு நாடும் வாழாது, வளராது.
என் தம்பி தங்கைகள் தெளிவாக விளங்கிக்கணும். வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் அதிபர், ஒரு நாட்டின் தலைவர் உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகர்களாக இருந்து முதலாளிகளின் லாபத்திற்கு சேவை செய்ய முடியுமே ஒழிய தலைவராக இருந்து தன் நாட்டு மக்களுக்கு ஒருபோதும் சேவை செய்ய முடியாது. இதான் யதார்த்த நிலை. இதை நீ நல்லா விளங்கிக்கணும். அது மோடி ஐயா மட்டும் இல்ல, ஐயா ராகுல் காந்தி இல்ல, நான் இல்ல, நீ இல்ல, எவர் வந்தாலும் செய்ய முடியாது. இந்த பொருளாதார கொள்கையை நீ விலைவாசி ஏற்றத்தை குறைக்கவே முடியாது. நீ ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதாரம் தனியார்மய கொள்கை, தாராளமய கொள்கை, உலகமய கொள்கை. தனியார் மயம், எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானிக்கலாம். உன்னுடைய கொள்கை. பெட்ரோல் விலை, டீசல் விலை அவன் தீர்மானிக்கிறான். 60 ரூபா 70 ரூபா லிட்டருக்குன்னு கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த பாறை வந்து அத்தியாவசிய பொருள் பாலை ஏற்றிக்கிடுச்சு, முட்டை ஏற்றிக்கிடுச்சு, அரிசி ஏற்றிக்கிடுச்சு, பருப்பு ஏற்றிக்கிடுச்சு. அந்த பாறை வந்து வாடகை எவ்வளவா? அது வரி 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டி அது வந்து சேர்ற இடத்துக்குள்ள 3000 ரூபா கப்பம் கட்டிடுவான் சுங்க வரி. எரிபொருள் 3000 ரூபாய்க்கு போட்டுருவான். இப்போ வண்டிக்குள்ள இருக்கிற அத்தியாவசிய பொருள்ல இந்த விலையும் அடக்க செலவுல ஏறிடுது. காரணம் எடுத்துக்கொண்ட பொருளாதார கொள்கை. சாலையை போட்டது நீ, வசூலிப்பவன் தனியார். அவன் எவ்வளவு விதிக்கிறான், எவ்வளவு வாங்குறான், 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயா 70 ரூபாயா 100 ரூபாயா ஒன்றும் தெரியாது. அப்போ சாலை வரி விதிக்கிற, அப்புறம் சாலையை கடக்க 50 ரூபா 60 ரூபாய்னு பறிக்கிற, வழிப்பறி பறிக்கிற, இது எல்லாம் சேர்ந்து அத்தியாவசிய பொருளின் விலை உயர்வை ஏற்றிடுது, விலையை உயர வச்சிருது. அதனால விலைவாசியை கட்டுப்படுத்த முடியல. இது காரணம் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை. இங்கே பேசிய தம்பி குறிப்பிட்டால எல்லா நாடுகளும் மேடினா இருக்கும்போது நாம மேக்கின்னா இருக்கோம். எல்லா நாடுகளையும் கூப்பிடுறாரு ஐயா. ஜப்பான் வாங்க இந்தியாவில் தயாரிங்க, கொரியா வாங்க இந்தியாவில் தயாரிங்க, ரஷ்யா வாங்க இந்தியாவில் தயாரிங்க. எல்லா நாடுகளும் என் நாட்டில் முதலீடு செய்கிறது. என் நாடு இதில் எந்த நாட்டில் முதலீடு செய்திருக்கிறது? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை. ஆனால் என் நாடு முதலீடு செய்திருக்கிறது எங்க? சுவிஸ் வங்கியில், அந்நிய வங்கிகள். பேராபத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் புரிஞ்சுக்கணும். ஸ்வச்ச பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தை கொண்டு வந்த நாட்டின் பிரதமர் ஒரு பசுமை இந்தியா திட்டம் என்று நாடெங்கிலும் பூமியின் நிலக்குடைகளாக இருக்கிற மரங்களை வளருங்கள், பூமி வெப்பமாய் கொண்டிருக்கிறது. பூமி வெப்பமாக என்ன செய்யும்? புவி வெப்பமாவதை தடுக்கணும். புவி வெப்பமாகுது. பெரிய அறிஞர்கள் பருவம் போய் திருச்சி என்ன பொய் சொல்லிடுச்சு. அது முட்டாள். மரங்களை வெட்டி அழித்தான், பூமிக்கு கீழே இருக்கிற நீரை பூரா உறிஞ்சி வித்தான், பூமி வெப்பமாயிருச்சு. எல்லாத்தையும் முடிச்சு விட்டான். எல்லாத்தையும். கேரளாவில், உடனத்த மாநிலத்தில் கேரளாவில் வறட்சின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்க நீ? சீம கருவேல மரம் ஒரு சின்ன கண்ணு காட்டியது. சின்ன கண்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை ஒரு சின்ன சீம கருவேல கண்ணை வந்து பிடிங்கி எடுத்துகிட்டு வந்து ஒரு பெட்டி கடையில் காசு கொடுத்தா கூட 5 ரூபா காசு கொடுப்பாரு. ஏன்? அவன் முடிவு பண்ணிட்டான், என் மண்ணில் இந்த செடி இருக்கக்கூடாது. அரசு இல்லை, மக்கள் ஆராயிட்டான். அங்கே அணுவில் இருக்கா? அங்கே மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறானா? அங்கே ஆற்று மணல் அள்ளுறானா? பாரு போய். ஏன்? அவன் மண்ணை தன் தாயும் தாய் மண்ணும் ஒன்று என்று நினைக்கிறான். அதனால அவன் வச்சிருக்கான். இங்க அப்படியா? ஐயா எடப்பாடி அரசு சொல்லுது 3 ஆண்டுகள் கழித்து மண் அள்ளுவதை நிறுத்தி விடுவோம். ஏன்? நாங்க இருக்க மாட்டோம், போயிடுவோம். 3 ஆண்டு கழித்து மண் அள்ளுவதை நிறுத்துறதுக்கு நீங்க யார்? நீங்க தான் இருக்க மாட்டீங்க, ஆட்சி முடிஞ்சிருமே. 3 ஆண்டு கழிச்சு ஆத்துல மண் அங்க இருக்கும். மண் அங்க இருக்கும். குளத்தை தனியா வெட்டுறா, ஏரியை தனியா வெட்டுறான்னா ஆறுக்குள்ள வெட்டிட்டான். ஏரி குளம் போய் பார்த்தா ஆறுக்குள்ளே ஏரி இருக்கு, குளம் இருக்கு. அவ்வளவு ஆழத்துக்கு மண்ணள்ளி கொண்டு வித்து தின்னுட்டான். மாற்று என்ன தெரியுமில்ல? எம் சாண்டு. அது என்ன தெரியுமில்ல? மலைகளை நொறுக்கிறது. மலையை நொறுக்கி அதை துகளாக்கி அதை மண்ணாக்குறது. எப்படி? அந்த மலையில இருந்தாண்டா அருவி கருத்தது, அந்த அருவியில் இருந்தாண்டா ஆறு வந்தது, ஆறுல இருந்தா நீர் வந்தது, சோறு வந்தது, சோறுல இருந்தா உயிர் வந்தது, வாழ் வந்தது, உலகம் வந்தது.
இந்த ஆறடி தின்னுட்டு அடிப்படையில் இருக்க மலையன் ஒரு கிடான்னு கிளம்பிட்டான். மிகப்பெரிய பேராபத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்பிற்குரிய என் சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். நீ அரசியல் என்பதும் ஆட்சி என்பதும் மேலே நினச்சிக்கிட்டு இருக்க. நீ காலையில் எழுந்திரிச்சு வண்டி எடுத்தோமா, காருக்கு பெட்ரோல் கிடைச்சா போட்டோமா, போனோமா, பாகுபலி படம் பார்த்தோமா. ஒரு தம்பி எழுதியிருக்கான், பாகுபலி எப்படி செத்தாங்கிறதுக்கு 1500 கோடி கொட்டி கொடுக்குறீங்களாடா, 200 விவசாயி செத்தான், அவனுக்கு ஒத்தரவா கொடுக்கலையடான்ட்டு. இது ஒரு கொடுமை. நம்மளை கேட்குறான்ல, என் தம்பி கார்த்தி கூட குறிப்பிட்டான்ல, மாட்டுக்கறி தான் திம்பியலா அப்படின்னு. ஏன் நீங்கள் முருங்கைக்காய் தக்காளி தான் திம்பியலா? நீங்கள் அரளிக்காய் இந்த கொமட்டிக்காயெல்லாம் திங்க மாட்டீங்களா? அதெல்லாம் திங்க மாட்டீங்க நீங்கள். அவன் கணக்கு ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே கட்சி, பாரதிய ஜனதா ஆட்சி. அதான் அவன் கனவு. இனி இந்தியாவில் எங்கேயும் வச்சுக்க, இது ஏன் நாடு. நீ தலையிலாம் நின்று தண்ணி குடி, நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி கூட தூக்கு, இங்கே வாய்ப்பு கிடையாது. இது நான் மற்றவர்களைப் போல இது பெரியார் பூமி அண்ணா பூமின்னு சொல்கிற ஆள் இல்லை. இது வைகுந்தர் பூமி, இது வள்ளலார் பூமி, இது சிங்காரவேலர் பூமி, இது சிவானந்த பூமி, இது எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் பூமி, இது வாவு சிதம்பரனார் பூமி. இங்க எவனுக்கும் இடம் கிடையாது. கருத்தியலாக வலிமை மிக்க இளைஞர் கூட்டம் இருக்கான். என்னை எந்த கொம்பனும் சாய்க்க முடியாது, வீழ்த்த முடியாது. நீ ரஜினிகாந்த் இல்ல, அவங்க அப்பனை கூட கூட்டிட்டு வா, ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன வேணாலும் சொல்லு, பாசிஸ்ட், சாவனிஸ்ட், டெரரிஸ்ட், என்ன வேணாலும் சொல்லு, அத்தனை ஆமா. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாருல, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக நான் இருப்பேன். என்னை கோனார் நினைச்சா கோனாரு, நாடார் நினைச்சா நாடாரு, தேவர் நினைச்சா தேவர், வன்னியர் நினைச்சா வன்னியர். பல பேர் திருமாவளவன் தம்பின்றான் இங்கிட்டு, பல பேர் ராமதாஸ் சொந்தக்கார பையன்றான், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். அவன் மதத்துக்குள்ளேயும் ஜாதிகளையும் பொருத்தி பார்க்குறேன். நான் ஒரு அடாப்டர் மாதிரி எங்கே வேணாலும் சரிக்கிறேன். சவளை பிள்ளை யார் கூப்பிட்டாலும் போகும்ல, அப்படி ஒரு சவளை பிள்ளை நான் யார் தூக்கினாலும் போய் உட்காந்துக்கிறேன். ஒரு பாவப்பட்ட பயமக்க நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த பேர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு திட்டான் நம்மளை. பார்த்தாச்சு இது மாதிரி பல இதை பார்த்தாச்சு, அதெல்லாம் பார்த்தாச்சு. சண்டை இங்கே இந்த திராவிட கட்சிகளை நம்பிலாம் நான் நிற்கல. நான் என்னை நம்பி தான் நிற்கிறேன். பாரதிய ஜனதா இந்த மண்ணில் வெல்வது என்பது கனவுலே நடக்காது. எதுக்கு எனக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தில் உங்க கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன? எதுக்கு? தேசிய கட்சிகள் என் தேசத்துக்கு தேவையில்லை. கச்சத்தீவை எடுப்பியா? மாட்ட. என் படகை மீட்டு கொடுப்பியா? மாட்ட. என்னத்துக்கு நிற்கிற நீ? மீத்தேன் எடுப்பதை தடுப்பியா? மாட்ட. ஹைட்ரோ கார்பன் எடுப்பதை தடுப்பியா? மாட்ட. ஆனால் மீத்தேன் காற்றை எடுக்க போராடுகிற வரலாற்று ஆசிரியர் ஜெயராமனை தூக்கி உள்ள போடுவேன். எப்படி இருக்குது? அப்ப மண்ணின் வளத்தை காக்க, மக்களின் நலத்தை காக்க எவனவன் மண்ணின் மக்களின் உரிமைக்காக நின்று குரல் எழுப்புறானோ அவன் குரல் வலையெல்லாம் நெரிப்பதுதான் ஜனநாயக துரோகம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாசிசம். ஆனா அவன் எல்லாம் என்ன பேசுவான்? நம்மள ஜனநாயக துரோகிமா, நம்மள தேச துரோகிமா, நம்மளை பிரிவினைவாதி, பாசிஸ்டுமா. இந்த நுட்பமா விளங்கி கொள்ளணும். எந்த இடத்திலும் இந்த தேசிய கட்சிகள் நிற்காது. அது நமக்கு இந்த திராவிட கட்சிகள் தேசிய கேட்குறான் ஒருத்தர், அதிமுக இப்போ சசிகலா தினகரெல்லாம் வந்துட்டாங்களே, அதனால அது ஒன்றாயிருமா? ஒன்றாகுது, மண்ணாகுது. எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை என்ன? அதிமுக திமுக எதுக்கு இந்த நாட்டுக்கு? என்ன செய்ய போகுது?
பாரதிய ஜனதாவை எதிர்க்க நாங்கள்லாம் ஒன்றா நிற்கிறோம். நாங்கள் ஒரு ஆள் போதும், நீங்கள்லாம் ஒன்றா நிற்கணும். நாங்கள் போதும். உங்களெல்லாம் ஏதாவது பேசுகிறான் அவன் எங்களை தான் கத்திட்டு கிடக்கிறேன். உங்களுக்கு அவனுக்காக பண்ணிக்கிறேன் அனுப்புகிறானா? எனக்கு தான் அனுப்பான். அவ்வளோ அனுப்பி வச்சுருக்காங்க என் மேலே. பண்ணி சாப்பிட்டாச்சு, நீ பாம்பு அனுப்ப சொல்லணும். உணவு என்பது அவனவன் விருப்பம். தாய்லாந்தில் வெட்டுக்கிளியும் கரப்பாம்பூச்சி, நீ இப்போ கரப்பாம்பூச்சியை பார்த்தேன்னா ஐயோ காக்ரோச்சி அப்படின்னு போகிற. அவன் பார்க்குறேன் தாய்லாந்து கடற்கரையில் இங்கே ஒரு வறுத்து வச்சுருக்கான் சட்டியில் வாங்கிட்டு போட்டு அப்படி முறுக்கு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு போட்டுருக்கேன். நம்ம பக்கோடா சாப்பிடுவோம்ல, மிச்சர் சாப்பிடுவோம்ல, அப்படி சாப்பிட்றான். வெட்டுக்கிளியா அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்து அப்படி தூக்கி இப்படி ஒரு இதில் போட்டு கொடுக்குறான், சாப்பிட்றான். வேணா தட்டி பாரு நீ, நம்மளுக்கு எச்சி வருது. ஏடா ரொம்ப 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 நாளாக அந்த வெட்டுக்கிளி கரப்பாம்பூச்சியெல்லாம் விட்ட மாட்டான்ட்டு. அவன் இன்னைக்கு வெனிசுலாவில் என்ன இருக்கு? வெனிசுலாவில் ஒன்றும் இல்லை. காக்கை, கொக்கு, குருவி, மைனா, நாய், பூனை எல்லாத்தையும் தின்ட்டா. ஏன்? பசி, வறுமை. வறுமை. நீ சோத்துக்கு இல்லாமல் போடு. இந்த தடை போடுறவன்லாம் முதல்ல மாடை திம்பான். திங்கிறானா பாரு, நீ திங்கிறானா என்று. நீங்க உழைக்காம உட்கார்ந்துக்கிட்டு சோறு கிடைக்குதுல்ல, கடைக்கு வந்துடுதுன்னு நினைக்கிறான். இப்போ இவ்வளோ பேசுறீல நீ, மாட்டுக்கறிக்கு தடை, இறைச்சிக்காக தடைன்னு போடுறீல்ல. பிளாஸ்டிக்கு முட்டைக்கோசு வந்துருச்சா இல்லையா? பிளாஸ்டிக்கு முட்டை வந்திருக்கா இல்லையா உன் நாட்டுக்குள்ளே? பிளாஸ்டிக்கு பச்சை மிளகா வந்திருக்கா இல்லையா? பிளாஸ்டிக்கு அரிசி வந்திருக்கா இல்லையா? இது உனக்கு தெரிஞ்சு வந்ததா தெரியாமல் வந்ததா? தெரியாமல் வந்ததுன்னா நீ எதுக்கு ஆட்சியில் இருக்க? தெரிஞ்சு வந்ததுன்னா ஏன் அனுமதிச்ச? இதுதான் பதில் இருக்கா? இன்னைக்கு பகிரியில் கேரளாவில் 4 தம்பிங்க வந்து ஒரு உணவு பொட்டலம் வருது, பார்சல். அந்த பொட்டலத்தை பிரிக்கிறான். அவனுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது, அந்த சோறை எடுத்து அப்படியே உருட்டான். நீங்கள் வேணால் பாருங்கள் காணொலி, உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படியே உருட்டி 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 பந்து மாதிரி வந்துடுது. மேசையில் அடிக்கிறான், குதிச்சு குதிச்சு ஓடுது சோறு. என்னது? பிளாஸ்டிக் அரிசி. நீ 50 மூட்டை அரிசி வாங்கினா அது 25 மூட்டை பிளாஸ்டிக் அரிசியை கலந்து விடுவான். சாப்பிட்டீங்கன்னா செமிக்காது, வயிற்று வலிக்கு. போனீங்கன்னா செத்து போயிடுவேன். வாசலில் ஒரு பிளாஸ்டிக் பாடம் வச்சுருப்பான், படுத்துக்கிருந்து நேராக அங்கே போய் கொளுத்தி விட்டு போவான். ஏறக்குறைய முடிச்சிட்டான். ஒன்று தான் உங்களுக்கு அன்பாக வேண்டுவேன், இதுவரை மாட்டுக்கறி திங்காதவன் கூட தின்னு, தயவு செய்து தின்னு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. என்னை சொல்லுவான், இவர் வந்து மாட்டுக்கறிக்காக மாட்டு காப்பாற்ற போராடுகிறேன் என்று சொன்னது பொய் தானே, மாட்டுக்கறி சாப்பிடுவேன் என்கிறாரு. சாப்பிடுவோம்டா, கோழியை வளர்க்குறான், நாட்டுக்கோழி வளர்க்குறான் 100-150ன்னு. எதுக்கு? சாப்பிடத்தான். சாப்பிடுவோம். உனக்கு பிடிக்கல விட்டுரு. நான் உன்னை சாப்பிட சொன்னேன்னா? மாட்டுக்கறி சாப்பிட்றவனையெல்லாம் நீ அடிப்பாய்னா, மாட்டுக்கறி சாப்பிடாதவனெல்லாம் நான் அடிச்சேன்டான். நாடு எப்படி இருக்கும் பாரு, எப்படி இருக்கும் பாரு. மாட்டுக்கறி சாப்பிடல கொண்டு வருவேன் நான் போய் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும்? இது ஒரு இது கொடுமை. இவன் சொல்லுவான் நம்மளை பாசிஸ்டுகள், வன்முறையாளர்கள், இனவெறியர்கள். இவன் நானும் போர் வரட்டும் பார்த்துக்கிறோம் தான் இருக்கேன். நான் பொட்டல்ல கம்பு வீசுறவில்லை, யாருமே இல்லாத பொட்டல்ல போய் கத்தி வச்சு வீசுறவன் இல்லை, நான் போர்ல கத்தி வச்சு வீசுறாள். நீ வா, எல்லாரும் வா வா பார்ப்போம். அதனால இந்த மாட்டுக்கறிக்கான தடை இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது என்று மட்டும் நாம் கருதக்கூடாது. ஒட்டுமொத்தமான நாட்டு மக்களுக்கு எதிரானது, குறிப்பாக உழவர் குடிகளுக்கு எதிரானது. இந்த நாடு கொஞ்சம் நெஞ்சம் மிச்சம் வச்சிருக்கிற சிற்றூர்களின் பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடிய பேராபத்து கொண்டது இந்த சட்டம். இதை தகர்க்கணும். அது உழவர் குடிகள்கிட்ட நான் சொல்லுவேன், இந்த தடை வந்துருச்சுன்னா பொள்ளாச்சி சந்தையில் மாடை கொண்டு வரது விற்கிறத நிறுத்திட்டாங்க. கூடாது. நாம் இந்த தடையை மீறி மாடுகளை கொண்டு போய் விற்கணும், வாங்கணும். போடா அங்கிட்டு கொண்டு போகணும். அதனால தம்பிகள் வீட்டில் சமைக்கலைன்னா நீங்கள் சொல்லுங்கள், அண்ணன் நம்ம வீட்டில் சமைக்கிறேன் வந்து சாப்பிடுங்க, நல்லா மகிழ்ச்சியாக இருங்க, ஜிம்முக்கு போங்க, எல்லாம் டம்பிள்ஸ் எடுத்து அடிங்க, 10 கிலோ 15 கிலோ வச்சு போடு, ஆம்ஸ் தூக்கு. எந்த பாடி பில்ட்டையாவது கூப்பிட்டு கேளு, மாட்டுக்கறி திங்காமல் பாடியை ஏற்றுனியான்னு. இல்லைன்பா, இல்லைன்னு சொல்லுவான். 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்குது, நல்லா சாப்பிடு, நல்லா விளையாடு.
இந்த மாதிரி பேசிட்டு எவன் வந்தாலும் ஒற்றையடி அடிச்சு தூக்கு. வேற 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 இல்லை, ஒன்றும் பேசிட்டுக்கிறதுக்கு நேரம் இல்லை. பைத்தியக்கார பையில கூட்டாது, இது ரொம்ப நேரம் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நம்மளை முடிச்சிட்டான். இருக்கிறத காப்பாற்றணும்னா ஒன்று தான் இருக்குது, அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பிச்சிருக்கிறார். அவர் தான் நமக்கு சொல்கிறார், இந்த வர்ணாசிரம தர்மம் என்பது ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் நிகழ்ந்தது. ரொம்ப அழகா தெளிவா எழுதுறாரு. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்த ஆரியர்கள் இந்த வர்ணாசிரம தர்மத்தை கட்டமைக்கிறார்கள். காரணம், பொருள் ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த வார்த்தையை போறார். அவ்வப்போது இந்த நிலத்தில் எழுகிற கிளர்ச்சியை, எதிர்ப்பை அடக்குவதற்கு வர்ணாசிரம தர்மத்தை திட்டமிட்டு கட்டமைத்தான்கிறார். அந்த வர்ணாசிரம தர்மத்தை, பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு வேறுபாடுபடுத்துகிற இந்த சாதிய கட்டமைப்பை, ஏற்றத்தாழ்வை நம்ப வைப்பதற்கு மதத்தை கொண்டு வந்தாங்கிறார். இந்த சாதி மதத்தை நம்ப வைப்பதற்கு கடவுளை கொண்டு வந்தாங்கிறார். இந்த கடவுளை நம்ப வைப்பதற்கு வேத இதிகாச புராணங்களை கொண்டு வந்தாங்கிறார். அதை நம்ப தொடங்கினோம், நாம இழிசாதி மக்களாக, சூத்திரர்களாக, பஞ்சமர்களாக ஆனோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார். இதை கவனத்தில் வச்சுக்கணும். இதையெல்லாம் நாங்க ஏன் கேட்கறதுக்கு? அம்பேத்கர் சொன்னா ஏன் கேட்கணும்னா, உன் அரசியல் சாசனத்தை நீ தூக்கி கீழே தான் போடணும். எல்லா அரசியல் சாசனத்திலும் இருக்கா கேட்கிறேன். இந்த மாட்டு விருதிங்க கூட அரசியல் சாசனத்தில் இருக்கு. இதெல்லாம் புதுசு புதுசாக சொல்லலாம். வச்சிருக்கேன். நாளைக்கு தாத்தாப்பா ரெட்டமலை சீனிவாசன் கூட்டம் இருக்கு, அப்புறம் ஐயா காகிதம் இல்லத்து கூட்டம் இருக்கு, அதெல்லாம் வச்சிருக்கேன். வண்டியாக இறக்குவேன். பதில் சொல்லாமல் எவனும் தப்பிக்க கூடாது. அதிலும் குறிப்பாக ஜனநாயகவாதிகள். ஜனநாயகவாதி என்பது இந்த நிலத்திலேயே தமிழன் மட்டும்தான்டா ஜனநாயகவாதி. உண்மையும் நேர்மையுமாக முழுமையான ஜனநாயகத்தை ஏற்று நடக்கிற மக்கள் தமிழர்கள் தான். காவிரில தண்ணி தரலையா, ஆனால் நான் இந்தியன். முல்லை பெரியாற்றில் தண்ணி தரலையா, அடிக்கிறாயா, ஆனாலும் இந்தியன். காவிரி மேலாண்மை வரை அமைக்க மறுக்கிறானா, ஆனாலும் நான் இந்தியன். ஆந்திர காட்டுகளை சுட்டு கொன்னாலும் அழுது கொண்டே சொல்லுவான் வந்தே மாதரம் என்று, ஆனால் அவன் தான் தமிழன். எல்லா உரிமைகளையும் இழந்த அடிமையாக வாழ்கிற போது கூட தான் இந்தியன் என்று பெருமையோடு இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனநாயகத்தை முழுமையாக நேசித்து வாழ்கிற குடிமக்கள் தமிழர்கள் தான். இதை விடுங்க அவரு. ஒரே நாளில் பணம் செல்லாதுங்கிறாரு, ஒரே நாளில் டாஸ்மார்க் இல்லைன்னு ஒரு இந்த மது மூட மாட்டேங்கிறாரு ஐயா. இது பாருங்க, பாவமாக இருக்கு, நல்லவனாக இருக்கான். அப்படி என்ன பண்ணுறது? இப்படி பல பைத்தியக்காரங்களை உருவாக்கி விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். சரி, பார்ப்போம். இது ஒரு தொடக்கம். இது மாட்டுக்கறிக்கான ஒரு தடை என்று நம்ம பார்க்கக்கூடாது. இவர்கள் இந்த மாடை புனிதம் என்று காட்டுவது எதற்காக என்பதை நம்ம சிந்திக்கணும். இதே ஒன்று நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது ஒட்டுமொத்தமாக உழவர் குடிகளுக்கு எதிரான ஒரு கொடுமையான உத்தரவு, சட்டம் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு, இது இஸ்லாமிய மக்களுக்கான பிரச்சனை தான் என்று நாம் ஒதுங்கி நிற்கக்கூடாது. இது நம் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த போராட்ட களத்தில் நிற்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. இது ஒரு தொடக்கம். இந்த தடை நீக்கப்படவில்லை என்றால் பல தளங்களில் பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக நாம் முன்னெடுப்போம். இந்த உணர்வுமிக்க போராட்டத்தில் பங்கேற்ற உங்கள் ஒருவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர்.